ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சாமை பொங்கல். சாமை சிறுதானிய வகையில் ஒன்று. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி டயட் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் எந்த விதமான கெட்டதும் கிடையாது. இது இந்த சாமை பொங்கல் எப்படி செய்யறது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சாமை நான் அந்த எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இதுக்கு ரெண்டு இது கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் அளவு. அதே இதில் அரை பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் ஒரே இதில் போட்டு கழுவணும். அதுக்காக ஒரே இதில் போட்டுக்கிறேன். அப்புறமா கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் வத்தல் 2, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு, அப்புறமா உப்பு தேவையான அளவு. இதுதான் சாமை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த சாமை பொங்கல் செய்கிறதுக்கு இந்த சாமை அரிசியவும் பருப்பையும் நல்லா கழுவிக்கணும். சாமை அரிசியும் குதிரைவலி அரிசியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடுசாக இருக்கும். இதை கழுவும் போது நிறைய அழுக்கு மாதிரி வரும் கருப்பு கலரில். அதெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். பார்த்தீங்களா, தண்ணியோட கலரே மாறிடுச்சு. இதை நல்லா கழுவிடணும். 3 தடவை 4 தடவை கூட கழுவலாம். பாருங்க, ரொம்ப கலர்லாம் தண்ணியோட கலர்லாம் ரொம்ப மாறி போய் ஒரே அழுக்கு கலர்ல இருக்குது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா இன்னும் ஒரு 2 தண்ணி ஊற்றி இந்த சாமை அரிசியை நம்ம அலசிக்கலாம். இப்போ நம்ம சாமை அரிசியும் பச்சரிசியும் இது பாசிப்பருப்பையும் போட்டு கழுவியாச்சு. இது நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறமா இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த பொங்கல். நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகை முழுசாக போடாமல் இடித்து 1-2ஆகவும் போடலாம். இல்லைன்னா மிளகு தூளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம், போட்ட மிளகு, சீரகம், கடுகு எல்லாம் நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கீங்க. அது சீர் போட்டுக்கலாம் 2ஆ. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ எவ்வளோ அளவு வச்சுருக்கேன்னா, ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எல்லாமே எடுத்து அளவு வச்சுருக்கிறேன். சின்ன பசங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 2 மிளகா தான் போட்டிருக்கிறேன். காஞ்ச வத்தல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சாமை அரிசி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி வச்சுக்கலாம்.
சும்மா லைட்டாக அந்த நம்ம வதக்கின எல்லாமே வந்துட்டு இந்த அரிசியில் படுற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுருவேன். அளவு தண்ணி வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக அரிசிக்கு வந்து 1க்கு 2 வைப்போம். இதுக்கு வந்து 1க்கு வந்து 2.5 வச்சா வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்லா அப்போ தான் குலைவாக வரும். இது வந்து தண்ணி நல்லா இழுக்கும். இந்த சாமை அரிசி சிறுதானியங்கள் எல்லாமே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு இழுக்கும். அதுக்காக தான். சுற்றி இருக்கிற ஒட்டி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து விட்டுருலாம். இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணுறேன். பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வர்ற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணணும். குக்கர் வந்து இப்போ வந்து மூடி போட்டாச்சு. குக்கர் விசில் வந்து ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. வந்துட்டு டெய்லி இட்லி தோசையாக செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான இதுவும் வந்துட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து பசங்களுக்கு கொடுக்குறோம், வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறோங்கிற திருப்தியும் நமக்கு வந்து இருக்கும். குக்கரில் வந்து விசில் வந்து போட்டாச்சு. ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து குக்கர் வந்து 4 விசில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த குக்கரில் உள்ள இதெல்லாம் ப்ரெஷர்லாம் இறங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வந்து பொங்கல் வந்து கிளறி விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. விசில் வந்து எடுத்துடலாம். வந்து நம்ம வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு நம்ம வந்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா குலைவாக இருக்குது பொங்கல் வந்து. நம்மளுடைய சாமை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது சொல்லிட்டு வந்தீங்களா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.